Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தூத்துக்குடி மாநகராட்சியின் 40வது வார்டு திமுக கவுன்சிலர் ரீக்டா மற்றும் அவரது கணவர் ஆர்தர் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தூண்டுதல் பெயரில் வட்ட செயலாளர் டென்சிங் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் எஸ்பி ஆபீஸில் புகார் அளித்தனர். என் பேர் ஆர்தர் மச்சாது. எனது மனைவி 40வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர், மாதாக்கோயில் பகுதி. 40வது வார்டு வட்ட செயலாளர் தம்பி மகன் மற்றும் அவரது நண்பர்கள் 40வது வட்டச் செயலாளர் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் செய்யும் வேலையை அவதூறு பரப்பி வந்தார்கள். இதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக 8/7/23 அன்று டிஎஸ்பி சத்யதாசரிடம் கொடுத்தேன், விசாரிக்கவில்லை. 27/11/2023 தெற்கு காவல் நிலையத்தில் கொடுத்தேன், விசாரிக்கவில்லை. 6/1/2024 ஏடிஎஸ்பி உன்னிகிருஷ்ணன் சாரிடம் கொடுத்தேன், அதையும் விசாரிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் எங்களை அவதூறு பரப்புகிறார்கள். 18/5/23 அன்று கல்லறை தோட்டம் அருகில் வைத்து கெட்ட வார்த்தையில் திட்டி பைக்கை கொலை முயற்சி செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்பு 24/5/24 அன்று அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இதுவரை அவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்று காலை வரை கூட என்னை அவர்கள் முறைத்துக் கொண்டு ஏசிக்கொண்டு என்ன செய்து விடுவாய், பார்த்துக் கொள்ளலாம் என்று அவரும் அவர் தந்தையாரும் கூறுகிறார்கள். இதற்கு பக்கபலமாக மேலிடத்திலிருந்து அவருக்கு உத்தரவு அவரை யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம், கூப்பிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். மிக மன உளைச்சலாக இருக்கிறோம். அதற்காக இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறேன். இன்று அவர்களை கைது செய்யப்படவில்லை என்றால் நாளை நான் குடும்பத்துடன் சென்று சென்னைக்கு சென்று திராவிட மாடல் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இல்லத்திற்கு சென்று நான் கொடுக்க இருக்கிறேன். ஆகவே உடனடியாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இதுவரை என்னை அவர்கள் இத்தனை முறை கூப்பிட்டும் அவர்கள் தான் அவர்களுக்காக பேசுகிறார் தவிர ஒரு மாமன்ற உறுப்பினர் 20 ஆண்டு காலம் அந்த இடத்தில் திமுக வென்றதே கிடையாது. முதல் முறையாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக வென்று இருக்கிறது. எங்களை அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்று கூட கேட்கவில்லை. நான் உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு முன்னால் உடனே எஸ்ஐ அவர்களுக்கு போன் வருகிறது. ஆர்டர் கொடுக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது எங்களுக்கு கவுன்சிலர் மாப்பிள்ளை, எனக்கே எங்களுடைய ஆளுங்கட்சி கவுன்சிலர் மாப்பிள்ளை எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நாங்கள் யாரிடம் போவது? நாங்கள் சட்ட ரீதியாக தானே நாங்கள் செல்கிறோம். ஒரு விசாரணை கூட அப்படி செய்யவில்லை. இதுவரைக்கும் 4-5 முறை அவர்கள் இதே மாதிரி பேசியிருக்கிறார்கள். இப்போது கூட எஃப்ஐஆர் போட்டும் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், அரெஸ்ட் பண்ண செய்ய வேண்டாம் என்று. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு லாயர் என்னிடம் தொடர்பு கொள்கிறார். நீங்கள் அக்கா எனக்கு நம்பர் கொடுத்தார்கள், நீங்கள் எம்ஓ பண்ண வேண்டும் என்று என்னை விரட்டுகிறார்கள். ஆகவே தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் மாவட்ட கண்காணிப்பாளரை சந்திக்க வந்திருக்கிறேன். இதற்கு எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். ஒரு எங்களுக்கே நீதி இல்லை என்றால் பொதுமக்களுக்கு எப்படி கிடைக்கும்? சாதாரண மக்களை எப்படி நாடுவார்கள்? நாங்கள் வார்டுக்காக கஷ்டப்பட்டு மழை வெள்ளத்தில் கூட நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்கள் பேர் அமைச்சர் அப்போ கூட பார்வையிடல. நான் தனியாக நாங்கள் காணியில் கையை விட்டு இறங்கி ஆளுநர் வேலை பார்த்துருக்கோம். ஆனா அதை கூட கிண்டல் பண்ணி அவங்க அப்போ கூட போட்டிருந்தாங்க. இது மன உளைச்சலாக இருக்கிறேன்.